என் அம்மா உயிரோடு இருந்திருந்தா எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? எனக்கு புரியுதுமா. ப்ளீஸ் அப்பாவுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. ஜானகி, மாயாவை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல இருந்து ஊரு உறவுன்னு சொந்த பந்தங்களோட சேர்ந்து வளர அவளுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. முழுக்க முழுக்க அவ அமெரிக்காலேயே வளர்ந்துட்டதுனால இப்ப திடீர்னு இந்த சூழ்நிலைய அவளால் அடாப்ட் பண்ணிக்க முடியல. நாளைக்கு நான் ஆஸ்திரேலியா கிளம்பி ஆகணும். சந்தியா ஆசைப்படி மாயாவை உங்ககிட்ட தான் விட்டுட்டு போகணும். அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மாயாவை நான் பாத்துக்கிறேன். இனிமே அவ என் கூட தான் இருப்பா. சந்தியாவுக்கு நான் அப்படிதான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். கல்யாணமாகி அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைற வரைக்கும் மாயா இங்கதான் இருப்பா. சந்தியாவை எப்படி அம்மா இல்லாத குறை தெரியாம பாத்துக்கிட்டேனோ அதே மாதிரி மாயாவையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நீங்க ஒண்ணு அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு சந்தியா மேல இருக்கிற வெறுப்பு இன்னும் குறையல. அதே வெறுப்பு எங்க மேலயும் அவங்களுக்கு இருக்கு. உங்களுக்காக தான் எங்க 2 பேரையும் பொறுத்துக்கிறாங்க. சடங்கு சம்பிரதாயம்னு கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழ்ற குடும்பம் இது. ஆனா மாயாவோட நேச்சருக்கு இதெல்லாம் பெரிய விஷயம். மாயாவை இங்கேயே வச்சு பாத்துக்கணும்னா ஒரு பக்கம் வீட்டுல உள்ளவங்கள நீங்க சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் மாயாவை சமாளிக்கணும். உங்களால எப்படி அது முடியும்? ஒரு அம்மாங்கிறவ இத கூட பொறுத்துக்கலனா எப்படி? மாயா என் தங்கச்சி பொண்ணுங்கிறதையே நான் மறந்துட்டேன். இப்ப அவ ஏன் பொண்ணு. அவளை என் உயிரை இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம எந்த குறையும் வைக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாம நாளைக்கு ஆஸ்திரேலியா கிளம்புங்க. மாயா என்ன பேசுறாங்கன்னு? இனிமே இவங்க தான் உனக்கு அம்மாவா, இவங்க தான் உன்னை பாத்துக்க போறாங்களா? நீ இங்கதான் இருக்கணுமா? உன்னை பாத்துக்க இவங்க யாரு? உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அம்மா கூட பிறந்துட்டாங்கிறதுக்காக பெரியம்மான ஏத்துக்கலாம், அம்மாவா ஏத்துக்க முடியுமா? வாட் நான்சென்ஸ்! இவங்க எப்படி என் அம்மா ஆவாங்க? என் மம்மியை தவிர இந்த உலகத்துல யாராலையும் எனக்கு அம்மாவாக முடியாது. மாயா, நீ காம்ப்ரமைஸ் ஆக போறியா? நோ, நெவர். லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது
ஒரு பெரிய தப்பா? டாடி அம்மா லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக அவங்கள வெறுத்து ஒதுக்குன இவங்க யாரும் உனக்கு தேவையில்லை, தேவையே இல்ல. அம்மாவோட ஆசைக்காக அஸ்திய கரைச்சிட்டு போலான்னு வந்தா இவ்ளோ ப்ராப்ளம். டாடி ஆஸ்திரேலியா போறதுன்னா போகட்டும், நான் அமெரிக்கா போறேன். என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த ஊரு, இந்த வீடு, இங்க இருக்கிற ஆளுங்க யாருமே எனக்கு வேண்டாம். இவங்க யாருமே எனக்கு பிடிக்கல. என்னம்மா யோசனை எல்லாம் பலமா இருக்கு? என் வாழ்க்கைய நாசமாக்குன அந்த ரகுராம் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு 20 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் கிடைச்சிருக்கு. அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரகுராம் குடும்பத்துல நான் வாழாம போனதுக்கு அந்த சந்தியா தான் காரணம். ஆனா அதே சந்தியா தான் இப்போ என் சந்தோஷத்துக்கும் காரணம். சந்தியா இந்த ஊருக்கு தன்னோட அஸ்தியா மட்டும் வரலன, எனக்கு ஒரு அஸ்திரத்தையும் பரிசா அனுப்பிச்சிருக்கா. நான் சொன்ன பிரம்மாஸ்திரம் அவ பொண்ணு மாயா. சூப்பர்மா, உன் மூளை செம சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ நான் பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எத்தனை வருஷம் ஆனாலும் விடவே கூடாது. அந்த குடும்பத்தோட நிம்மதியை அழிச்சே ஆகணும். தங்கச்சி வாழாம கிடக்குறான், அண்ணன் வாழ விடாம கெடுக்கிறான். இது என்ன குடும்பம்னே தெரியலையே. பிரச்சனை முடிஞ்சு 21 வருஷம் ஆயிடுச்சு. ஜானகியும் சந்தியாவும் ஆளுக்கு ஒரு பிள்ளைய பெத்து இப்ப அதுங்களுக்கே கல்யாணம் பண்ற வயசும் வந்துருச்சு. ஆனா இன்னும் இவங்க பழி வாங்குறதுலே குறியா இருக்காங்களே. கடவுளே, அந்த சந்தியா பொண்ணு மாயா அந்த வீட்டுல இருக்கிறது அந்த ரகுராமுக்கும் பிடிக்கல, அந்த அத்தை ரமணிக்கும் பிடிக்கல. இந்த ஒரு விஷயம் போதும்னு இத வச்சு நான் எப்படி காய் நகர்த்துறேன்னு மட்டும் பாரு. கடவுளே, அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்துக்கிட்ட இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஜானகி குடும்பத்தை அழிக்கணும்னு சதி பண்றாங்க. புவனேஸ்வரி ஒரு காரியத்துல இறங்கிட்டா, அவ சாதிச்சே தீருவா. நீதான் ஜானகி குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வராம பாத்துக்கணும். இங்க யாராவது உட்காந்து சாப்பிடலாமே. பரவாயில்லண்ணா, நீங்க சாப்பிடுங்க. யாரும் தான் இல்லையே, யாராவது உட்காரலாமே.
இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க சாப்பிடும்போது பொம்பளைங்க சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. இது எழுதப்படாத ஆனா மாத்தப்படாத சட்டம். நீங்க சாப்பிடுங்க. ஆனா வயசுல மூத்தவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு இல்ல. நீங்க சாப்பிடுங்க. ஏன் அப்படி? அது அப்படிதான். பழக்க வழக்கத்துக்கு கட்டுப்பட்டவங்களுக்கு தான் அதெல்லாம் புரியும். உன்ன மாதிரியும் உன் பொண்டாட்டி மாதிரியும் உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது. சாப்பிடும்போது யாரும் பேசக்கூடாது. மனுஷங்க மட்டும் இல்ல, இந்த வீட்டில் வளர மற்ற ஜீவராசிகளா இருந்தாலும் இந்த வீட்டோட கட்டுப்பாட்டை மதிச்சு தான் நடக்கணும். போதும் போதும் போதும். உங்க பொண்ணு வேணா கூப்பிடுங்க. விருந்தாளி தானே, 2 நாள் இருந்துட்டு போறவ தானே, உட்கார்ந்து சாப்பிடட்டும். கூப்பிடு. சரிம்மா. இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். என்ன? சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறாங்க. என்ன? சாப்பிட கூப்பிடுறாங்க. நான் சாப்பாடு கேட்டனா? என்ன எதுக்கு இப்ப அனாவசியமா வந்து டிஸ்டர்ப் பண்ற? அப்பா வீட்ல இருக்கும்போது யாரும் சத்தமா பேசக்கூடாது. ஓஹோ, சாப்பிடுறதுக்கு உங்களை கீழே கூட்டிட்டு வர சொன்னாங்க. எனக்கு பசி இல்ல. அப்பா கூப்பிடுறாரு, முடியாதுன்னு சொல்லக்கூடாது. யார் கூப்பிட்டாலும் வர முடியாது. போய் சொல்லு. போ. ஏன் நின்னுட்டு இருக்க? எனக்கு பசிக்கல. சாப்பாடு வேண்டான்னு போய் சொல்லு. சாப்பிட வரலன்னு போய் சொல்லு. அப்படி சொல்லக்கூடாது மாயா. நைட்டு வெறும் வயித்தோட படுக்க கூடாது. கொஞ்சமாவது வந்து சாப்பிட. ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? எனக்கு பசிக்கல. போ போ. போன்னு சொல்றேன்ல. வளர்ப்பு அப்படி. சந்தியா வளர்த்த பொண்ணாச்சே. எல்லாரும் மன்னிக்கணும். மாயா அமெரிக்கால வளர்ந்தவ. நம்ம ஊர் பழக்க வழக்கம் எல்லாம் பெருசா அவளுக்கு தெரியாது. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சந்தியாவுக்கே தெரியாதே, அப்புறம் அவ பெத்தவளுக்கு எப்படி தெரியும்? மா, பேசாம சாப்பிடுங்க. அத்தை, பாவம் அவ இப்பதானே வந்திருக்கா. போக போக கத்துப்பா. ஆமா, மாயா ஃபாஸ்டா லேர்ன் பண்ணிப்பா. மாயா இனிமே இங்க தானே. ஏங்க,
நாளைக்கு எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஃப்ளைட்னு சொன்னீங்க? காலையில 8:30 மணிக்கு கிளம்பணும். நாளைக்கு விடிய காலமே நாங்க எல்லாரும் கோயில் பூஜைக்கு போயிடுவோம். வீட்ல யாரும் இருக்க மாட்டோம். நான் வீட்ல இருப்பேன். நீங்க கிளம்புறதுக்கு நான் கார் ஏற்பாடு பண்றேன். இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். காலையில உங்க 2 பேரையும் வழி அனுப்ப நான் இருக்க முடியாது. அதனால இப்பவே சொல்லிடுறேன். 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. கடவுளே, மாயாவும் நாளைக்கு அவங்க அப்பா கூட ஊருக்கு கிளம்புறதாதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் மட்டும்தான் போறாரு. மாயா இங்கதான் இருக்க போறாங்கறது தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியலையே. மாயா விஷயத்தை இவங்க கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு புரியலையே. கடவுளே, நீதான் எனக்கு துணையா இருக்கணும்பா. மாயாவ இங்கேதான் வச்சுக்க போறோங்கிற விஷயத்த இவர்கிட்ட எப்படி சொல்லி சம்மதிக்க வைக்கிறது? ஏதாவது சொல்லணுமா ஜானகி? மாயாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவ பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் கவனிச்சியா? என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட மரியாதை இங்கீதம் எதுவுமே தெரியல. என்னதான் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தாலும் யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூடவா தெரியாது. பெரியவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியலையே. ஒரே பொண்ணு இல்லையா, அதான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க போல இருக்கு. போக போக புரிஞ்சுப்பா. தனலட்சுமி நமக்கு ஒரு பொண்ணு தானே, அப்படியே அவளை வளர்த்திருக்கோம். நல்ல பொண்ணா இருந்தா 2-3 நாள் இருந்துட்டு போக சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவ இங்க இருந்தா கண்டிப்பா தனமும் சேர்ந்து கெட்டு போவா. வேண்டாம் வேண்டாம், இங்க இருக்க வேண்டாம்.
சந்தியா பண்ண தப்பு இன்னொரு தரம் இந்த வீட்டில் நடந்துடக்கூடாது. கடவுளே, என்னை இப்படி சோதிக்கிறியே. சந்தியாவுக்கு கொடுத்த சத்தியத்தை எப்படியாவது காப்பாத்தணும். என்ன சொல்லி இவரை சம்மதிக்க வைக்கிறதுன்னு தெரியலையே. கடவுளே, நீதான் எனக்கு தைரியத்தை கொடுக்கணும். ஜானகி, நாம அவங்கள இருக்க சொன்னாலும் அவங்க இருக்க மாட்டாங்க. நீ ஏதாவது சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிடாத. இந்த குடும்பத்துக்கு அவ ஒத்து வர மாட்டா. தடுக்காம அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிடு. வேற என்ன? ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்னதுதான். பூஜைக்கு காலையில நேரத்துல எந்திரிச்சு ரெடி ஆகணும்ல. நீங்க படுத்துக்கோங்க. சரி.